எசேக்கியேல் 47வது அதிகாரம் முதல் வசனம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசல் படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது. ஆலயத்தினுடைய வாசல் படியின் கீழே இருந்து ஒரு ஆறு, ஒரு நதி புறப்பட்டு ஓடினதாக ஒரு தரிசனத்தை எசேக்கியேல் காண்கிறார். கட்டப்பட போகிற எசேக்கியேல் காலத்தில் ஆலயம் இல்லை, இடிக்கப்பட்டு கிடந்தது. கட்டப்பட போகிற காலத்தில் கட்டப்பட இருக்கிற தேவாலயத்தினுடைய வாசல் படியின் கீழே இருந்து ஒரு ஆறு புறப்பட்டு அது தேசத்துக்கு நன்மை உண்டாகும்படி ஓடியது, வனாந்திர வழியாக ஓடியது, கடலிலே போய் கலந்தது என்று இந்த அதிகாரம் சொல்கிறது. ஒரு ஆறு பெரும்பாலும் மலையிலிருந்து தான் பிறக்கும். மலையில் பனி உருகி தண்ணீராக ஓடி வரலாம், அல்லது மலையின் மேலே பெய்கிற மழை தண்ணீர் அது பெருகி ஓடி ஒரு ஆறாக ஓடலாம், அல்லது சில இடங்களில் ஊற்றுக்கண்கள். காவிரி நதி புறப்படுகிற இடம் தலைக்காவிரி, அது ஒரு கிணறு மாதிரி தான் இருக்குது. அதை நான் போய் பார்த்தேன். அது ஒரு கிணறு மாதிரி தான் இருக்குது. அதுலேருந்து தண்ணீர் புறப்பட்டு ஓடுகிறது. பல சிற்றாறுகள், பல காட்டாறுகள் சேர்ந்து அது ஒரு பெரிய நதியாக பின்னால் மாறுகிறது. ஆனால் ஆலயத்தின் வாசல் படிக்கு கீழே இருந்து நதி புறப்படுவது ஆச்சரியம்தான். ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆலயத்தினுடைய வாசல் படியிலிருந்து நதி புறப்படுகிறது. 84ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். தாவீது சொல்றான், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். ஆகாமிய கூடாரங்கள் என்பதற்கு பொல்லாதவர்களின் கூடாரம் என்று ஒரு பொருள் உண்டு. இன்னொரு பொருள் ஒரு மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்கிறது, சுற்றுலா இடங்களில் போய் நேரத்தை செலவு பண்ணுவதை விட தேவ சமூகத்தில் இருப்பது நல்லது. சுற்றுலா தவறில்லை, சுற்றுலா தேவை. மனது விசாலமாவதற்கு, மனதுக்கு கொஞ்சம் இதமளிப்பதற்கு, உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுப்பதற்கு சுற்றுலா தேவை. சுற்றுலா தவறு அல்ல, ஆனால் அது அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. தேவ பிரசன்னத்தில் செலவு பண்ண வேண்டிய நேரத்தை சுற்றுலாவுக்கு கொடுத்துடக்கூடாது. அதுதான் முக்கியம். சில நேரங்களில் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் ஜபங்கள் வைப்பார்கள். உபவாச ஜபம் அல்லது ஜப கூட்டங்கள், ஜப கூடுகைகள் குற்றாலத்திலேயோ, கன்னியாகுமரியிலையோ, ஊட்டிலேயோ, கொடைக்கானல்லையோ வைப்பாங்க. நல்லது. நல்ல ஒரு மனரம்யமான இடத்துல போய் ஜெபிப்பது நல்லது. ஏசுநாதரும் கடற்கரையில் ஜெபிச்சார், மலையில் ஜெபிச்சார், நல்லது. சிலர் ஜெபிப்பார்கள், சிலர் ஜபத்தை விட்டுட்டு சுற்றி பார்க்க போயிடுவாங்க. சும்மா பேருக்கு ஜப கூட்டத்தில் தலையை காட்டிட்டு சுற்றி பார்க்க போயிட்டு திரும்பி முடியும் போது தலை காட்டுவாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. பொழுதுபோக்கு, சுற்றுலா இவைகள் தேவ சமூகத்தில் செலவு பண்ண வேண்டிய நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படி, இந்த இடத்துல 84ஆம் சங்கீதத்தில் தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தை பற்றி தான் சொல்லிக்கொண்டே பல வார்த்தைகளில் பல விதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மார்ஸ் மேடை, அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தில் மார்ஸ் மேடைன்னு ஒரு பட்டணத்தில் மார்ஸ் மேடைன்னு ஒரு மேடையை பவுல் பார்க்கிறான். அது ஒரு பொழுதுபோக்கு மேடை. புதிய காரியங்களை பேசி, புதிய காரியங்களை கேட்டு பொழுதை போக்குவார்கள். இப்போது இருக்கிற பொழுதுபோக்குகள்லாம் அப்போ கிடையாது. அந்த பொழுதுபோக்கையும் பவுல் பயன்படுத்தி அதை ஊழியத்துக்கு பயன்படுத்தினான். அது தவறு இல்லை.
பொழுதுபோக்கு பாவம் இல்லை, பொழுதுபோக்கு தவறு இல்லை. ஆனால் அது ஆண்டவருக்காக தேவ சமூகத்திலே செலவு பண்ண வேண்டிய நேரத்தை திருடி விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கையில் மொபைல் ஃபோனோ, லேப்டாப்போ, கம்ப்யூட்டரோ ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி அதிகம் அதற்கு. அதை திறந்தா அதை கீழே வைக்க முடியல, அது எங்கெங்கேயோ கொண்டு போயிருது. அது தவறு இல்லை, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அது அலுவலக வேலை பார்ப்பது என்பது இருக்கிறது, பணம் அனுப்புவது, பணம் பெறுவது, தகவல் அனுப்புவது, அது வேறு. அதுக்குள்ளே போய் காரியங்களை கற்றுக்கொள்வது, போய் அதன் மூலமாக ஊழியம் செய்வது, அதற்கு எல்லை கிடையாது. ஆனால் ஒரு பொழுதுபோக்குக்காக நாம் பயன்படுத்துகிறோம், இந்த சாதனங்களை பயன்படுத்துகிறோம் என்றால் அதற்கு ஒரு அளவு. 1 மணி நேரம், ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் அதில் பொழுது போக்கலாம். செய்தி பார்க்கறது கூட 1/2 மணி நேரம் செய்தி கேட்கலாம் அப்படின்னு ஒரு எல்லை வகுத்துக்கிடணும். அதான் 24 மணி நேரம் செய்தி இருக்கிற 24 மணி நேரமும் பல செய்தி சேனல்கள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் நேரமே போயிருமே. அதனால நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான். அப்படி இல்லை என்றால் உங்கள் எவன் விசுவாசமாக இருக்கிறானோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு கர்த்தர் யோவானில் சொன்னார். நம்மிடத்திலிருந்து நதிகள் புறப்பட்டு ஓட வேண்டுமானால் நாம் தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தேவ பிரசன்னம் என்பது நேரத்தை செலவிடணும். தேவ பிரசன்னத்துக்கு நேரம் தேவை. கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணாட்டாலும் என் கூட தான் இருக்கிறாரு. என் வாயில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே அவருக்கு தெரியும். அவருக்கு நான் ஜெபம் பண்ணி தான் தெரியணும்னு இல்லை, அவருக்கு தெரியும் அவர் என் கூட தான் இருக்கிறாருன்னு. அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நேரத்தை அவர்கிட்ட பேசணும், போய் ஆண்டவர்கிட்ட போய் பேசணும், துதிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும். மனதையெல்லாம் அவரிடத்துல பகிர்ந்து கொள்ளணும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ண வேண்டியது அவசியம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். தேவ பிரசன்னத்திலிருந்து தான் நதிகள் புறப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் ஓடும். அதைத்தான் இங்கே உருவகமாக ஓமானமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நேர நிர்வாகம், டைம் மேனேஜ்மெண்ட்டு, நம்முடைய நேரத்தை விழுங்குகிற பூதங்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில் உண்டு. தேவையில்லாத தொலைபேசி அழைப்புகள், உரையாடல்கள், தேவையில்லாத சாட்டுகள், இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் நம்ம அகற்றணும். மற்ற காரியங்களெல்லாம், உரையாடல்களையெல்லாம் எவ்வளவு அளவுக்கு அதிகமாக போகாதபடி பார்த்து கொள்ளணும். ஏன்னா தேவ பிரசன்னத்தில் நம்ம பண்ணுகிற நேரம் குறைவுமானால் நம்மையிலிருந்து நதி புறப்படாது. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியாது. ஆகவே நாம் ஒரு நதி புறப்படுகிற வாசற்படியாய் விளங்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.